ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கடாய் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ கடாய் சிக்கனுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பீஸ்னால் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இந்த மசாலாலாம் இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அரைக்கிறதுக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி. நான் வந்து கம்மியாக தான் சிக்கன் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் சிக்கன் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, அப்புறம் ஒரு சின்ன பட்டை, ஒரு துண்டு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கடற்பாசி, 2 கிராம்பு, அப்புறம் 2 கிராம்பு. இவ்வளவும் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அரைக்கணும். மிக்சியில் வந்து பொடியாக திரித்து வச்சுக்கணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு துண்டு, ஒரே ஒரு மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நிறைய எடுக்க வேண்டாம், ஏன்னா மிளகாய் வத்தல் போடுறோம் அதனால். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை 3 வந்து வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இது ஒரு பொடியை திரிக்கணும். இந்த 3 வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும் வதக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், அப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த சிக்கனுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதுக்கு லைட்டாக சூடான உடனே நம்ம வறுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் போட்டுடலாம். மிளகாய் வத்தல், அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், ஜீரகம், கடற்பாசி, அப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி, இவ்வளோத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து பொடி திரிச்சுக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் சூடான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வந்து 1 நிமிஷம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ வந்து இதை நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இதை லைட்டாக திரிச்சிட்டு வந்துடணும் ஆறணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 7-8 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இது வதங்கினதுக்கப்புறமா இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நல்ல கண்ணாடி பதம் வந்துட்டு இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறின உடனே. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலையை உள்ளே போட்டுடலாம். இது பொரிஞ்ச உடனே நம்ம தக்காளியை சேர்க்கணும். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே தக்காளியை சேர்க்கலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், மையா வேகணும். இப்போ இது கூட வந்து நம்ம உப்பும் மிளகாய் தூளும் எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம். ஏன்னா உப்பு போட்டால் தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வேகும், அதுக்காக. அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ தக்காளி வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, அந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த சிக்கனை எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். இது வந்து சிக்கன்லேருந்து தண்ணி விடுங்கிறதுனால நான் தண்ணி ஒன்றும் சேர்த்துக்கலை. இந்த இதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த இதை வந்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதில் உள்ள அந்த
பச்சை வாசனை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம், ஆனாலும் அந்த லைட்டாக ஒரு பச்சை வாசனை இருக்கும். அந்த வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் விடுங்க. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் நல்லா வத்த விட்டு இறக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா சூப்பராக வந்து சிக்கனும் வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே லைட்டாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எதுக்கெலாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் ஜீரா ரைஸ், அப்புறம் தேங்காய் பால் சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து இது சைடிஷாக சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு கூட இது நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.